Good morning, students. Today we are going to see unit 2 prose, the wind on the haunted hill. The wind, what is the meaning of wind? It is a air oda first வச்சு நம்ம wind, storm அந்த மாதிரி நம்ம cycloneன்றதை டிவைட் பண்ணுவோம். ஸோ windனா நான் காற்றடிக்கிறது. haunted hill, haunted means ஒரு பேய் மலையில் அடிக்கிற காற்று. அதுதான் இதோட ஸ்டோரி. Now we are going to see section 1. Okay, cried the wind as it swept down from the Himalayan snows. It hurried over the hills and passes and hummed and moaned in the tall pines and deodars. So who is criedனா அதோட சத்தம். ஊன்றது சத்தத்தை criedனா அதோட சத்தம் சொல்கிறாங்க. விண்டு வந்து என்ன பண்ணுது அந்த சத்தத்தோடு அடிச்சுட்டு ஹிமாலயன் ஸ்னோஸில் அப்படியே ஸ்வெப் டவுன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். இது வந்து ஃபாஸ்ட் அப்படியே போகுதுன்னா ஹரிட் ஓவர் த ஹில்ஸ் மலை வழியாகவும் அண்ட் பாசஸ்னால் கணவாயின்னு சொல்லுவாங்கள்ல அந்த வழியாகவும் ஹம்ட் அண்ட் மோன்னா இதை பாட்டு பாடிட்டு அதை சொத்தத்தோடு முனங்கிட்டே டால் பைன் ட்ரீஸ் அண்ட் டியோடரஸ் வழியாக பாஸ் ஆகிட்டே இருக்கான். டால் பைன் ட்ரீஸ்னால் பிக்சரில் இருக்க மேலே இருக்க பிக்சர் பைன் ட்ரீ, அதுக்கு கீழே இருக்குது டியோடஸ் மரம். On haunted hill there was little to stop the wind, only a few stunted trees and bushes and the ruins of what had once been a small settlement. So on haunted hill, அந்த பை இருக்கிற அந்த மலையில் வந்து there was a little to stop. அந்த காற்றை தடுக்கக்கூடிய இதெல்லாம் இருக்குன்னா ஸ்டண்டட் ட்ரீஸில் கொஞ்சம் ரொம்ப வளர்ச்சி இல்லாமல் இருக்க மரங்களும், புஷ்ஷஸ்னால் புதர் சொல்லுவோம், அண்ட் தென் ரூயின்ஸ்னால் ஆல்ரெடி யூஸ் பண்ண தங்குறதுக்காக யூஸ் பண்ண பில்டிங்கு இப்போ வந்து பாழடைஞ்சு போயிருக்குது. இதோ இந்த பிளேசஸால் மட்டும்தான் இந்த விண்டை தடுத்து நிறுத்த முடியுமா. அதாவது லிட்டில் டு ஸ்டாப், லிட்டில்னா கொஞ்சம் இந்த இதனோட வேகத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுமா. On the slopes of the next hill there was a small village. People kept lost stones on their tin roofs to prevent them from blowing away. So on the slopes of next hill, இதே மாதிரி இந்த ஹில்லுக்கு நெக்ஸ்ட் ஹில்லில் வந்து அந்த ஸ்லோப்ஸ்னால் அந்த சரிவில் வந்து ஒரு சின்ன வில்லேஜ் இருக்குது. அங்கே பீப்புள் வந்து யூஸ்வலாக வந்து அவங்க தங்கியிருக்க பிளேஸ், ரூஃப்னால் நமக்கு மேலே இருக்க அந்த கூரை, அவங்க அதில் டின்னால் அவங்க செஞ்சு அவங்க தங்கியிருக்காங்க. ஸோ அது வந்து பறந்து போகாமல் இருக்கிறதுக்காக நல்ல பெரிய பெரிய ஸ்டோன்ஸை வச்சுருப்பாங்க அந்த ரூஃப் மேலே. தெர் வாஸ் நியர்லி ஆல்வேஸ் எ விண்ட் இன் திஸ் பார்ட்ஸ். எப்போவுமே இந்த இடத்துல காற்று அடிச்சுட்டே தான் இருக்குமா. ஈவன் ஆன் சன்னி டேஸ் doors and windows rattle, chimneys choke, clothes blew away. ஸோ ஈவன் சன்னி டேஸ்னால் பகல் நேரத்தில் கூட டோர்ஸ் விண்டோஸ்லாம் அடிச்சுட்டே இருக்குமா, டப்னு அடிச்சுட்டே இருக்குமா, அதான் ரேட்டல்ன்றாங்க. சிம்னிஸ் சோக்குன்னா வெள்ளைக்கு வந்து அணையிற மாதிரியே இருக்குமா, கிளாத்ஸ்லாம் துணியெல்லாம் பறந்து போயிடுமா. 3 children stood beside a low stone wall spreading cloths up to dry. ஸோ 3 பசங்க அந்த பிசைட் எஸ் லோ ஸ்டோன் வால், ஒரு குட்டையாக இருக்க அந்த ஸ்டோன், அதாவது குட்டிச்சவருன்னு சொல்லுவாங்கள்ல, அது மேலே என்ன பண்ணுறாங்க, துணியை காய வைக்கிறாங்க. ஆன் ஈச் கார்மெண்ட் தே பிளேஸ் ஏர் ராக். ஸோ ஒரு துணி மேலே, கார்மெண்ட்னா ட்ரெஸ்ஸுன்னு அர்த்தம், அதுக்கு மேலே ஒவ்வொரு துணி மேலேயும் ஒரு ராக் வைக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி விண்டு காற்று அடிச்சிட்ருக்கு, ஸோ துணி பறந்து போகக்கூடாதுன்றதுக்காக அவங்க வந்து இதை ப்ளேஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஈவன் இந்த கிளாத்ஸ் ஃப்ளட்டர்ட் லைக் ஃப்ளாக்ஸ் அண்ட் பெனல்ஸ். ஸோ அது வந்து அந்த கிளாத்ஸ் அப்படி வச்சாலும் அந்த கிளாத்ஸ் எப்படின்னா ஃப்ளட்டர்னா படப்படன்னு அடிக்கும்ல காற்றுல, அந்த மாதிரியும், பெனல்ஸ்னால் கொடி மாதிரி அப்படியே பறந்துட்டுருக்குதான். உஷா டார்க் ஹேட் அண்ட் ரோஸ் சீக் ஸ்ட்ரகிள் வித் ஹர் கிராண்ட்ஃபாதர்ஸ் லாங் லூஸ் ஷர்ட்னா ஜிப்பா சொல்லுவாங்கள்ல. ஸோ உஷான்ற கேர்ள் இருந்து என்ன பண்ணுறான், அவளை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அவளுக்கு டார்க் ஹேர் இருக்கும், ரோஸ் சீக் இருக்கும். அவள் என்ன பண்ணுறான், அவங்க கிராண்ட்ஃபாதருடைய பெரிய ஷர்ட்டை காய வைக்கிறதுக்கு ரொம்ப போராடிட்டுருக்கான். பிகாஸ் அங்கே என்ன பண்ணுது, காத்தடிச்சிட்ருக்கு. ஷி வாஸ் 11 or 12. அவளுக்கு வந்து ஒரு 11 இல்லை 12 வயசு தான் இருக்கும். ஹர் யங்கர் பிரதர் சுரேஷ் வாஸ் டூயிங் இஸ் பெஸ்ட் டு ஹோல்ட் டவுன் ஏ பெட்ஷீட் வைல் பின்யா a slightly older girl, Susha's friend and neighbor, was handling them the clothes ஒன் அட் எ டைம். ஸோ அந்த டைமில் அவங்களோட தம்பி சுரேஷ் அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான், பெட்ஷீட்டை காய போட்டுட்ருக்கான். பின்யான்ற ஒரு கேர்ள், அது வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, கொஞ்சம் உஷாவோட பெரியவ. அவளை என்ன பண்ணிகிட்ருக்கான், அந்த துணியை காய போட்டுறதுல ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த ஸ்டோரியில் வர இப்போ இருக்க செக்ஷன் 1ல் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, பின்யா, உஷா அண்ட் சுரேஷ். உஷா தான் மெயின் கேரக்டர். சுரேஷ் வந்து உஷாவோட யங்கர் பிரதர் அண்ட் பின்யா வந்து பக்கத்து வீட்டு நெய்பர். ஓகே, உஷாவோட ஃப்ரெண்டு அண்ட் நெய்பர். ஒன்ஸ் they were sure everything was on the wall, firmly held down by rocks, they climbed up on the flat stones and sat there for a while in the wind and the sun, staring across the fields at the ruins on haunted hill. ஸோ இந்த துணியெல்லாம் இவங்க காய போட்ட பிறகு எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்ச உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஒரு ராக்கில் உட்காந்து என்னென்ன பார்க்குறாங்க, ஸ்டாரிங்னா பார்க்குறது,
என்ன முறைச்சி பார்த்துட்ருக்காங்கன்னா இந்த விண்டு, இந்த சன்னு, அதுக்கப்புறமா ஸ்டாரிங் க்ராஸ் த ஃபீல்ட்ஸ் அட் த ruins on haunted hill. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அந்த துணியை காய வச்சுட்டு உட்காந்து இதெல்லாம் பார்த்து ரசிக்கிறாங்க. ஐ மஸ்ட் கோ டு த பஜார் டுடே செட் உஷா. உஷா என்ன சொல்கிறான், இன்றைக்கி கண்டிப்பாக நான் பஜாருக்கு போகணும் அப்படின்றான். ஐ விஷ் ஐ குட் கம் டு செட் பின்யா பட் ஐ ஹாவ் டு ஹெல்ப் வித் த கவுஸ் அண்ட் த ஹவுஸ் ஒர்க். மதர் இசன்ட் வெல். ஸோ என்ன சொல்கிறான், எனக்கு ஐ விஷனா எனக்கு விருப்பம், ஐ குட் கம் டு, நானும் இவங்க கூட வர எனக்கு ஆசை, ஆனால் என்ன பண்ண முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குது, எங்கள் மம்மிக்கு ஹெல்ப் பண்ணணும், கவுஸ்க்கும் ஹவுஸ் ஒர்க்குக்கும் நான் வந்து ஹெல்ப் பண்ணணும், ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறா பின்யா. I can come, said Suresh. He was always ready to visit the bazaar, which was 3 miles away on the other side of haunted hill. ஸோ ஐ கேன் கம். சுரேஷ் என்ன சொல்கிறான், நான் வரலை, நான் என்னால் வர முடியும் அப்படின்றான். எப்போவுமே அவனுக்கு என்ன பண்ணணும், பஜார் போகணுன்னா ஆசை. ஸோ பஜார் வந்து அவங்க இருக்க பிளேஸ் வந்து 3 miles தூரத்தில் இருக்குது. இது வந்து இவங்க இருக்க ஹில்லுக்கு அடுத்த ஹில்லுக்கு இருக்குது. இந்த ஹாண்டட் ஹில்லை க்ராஸ் பண்ணி அடுத்த ஹில் வழியாக இவங்க போகணும். No, you can't, said Usha. You must help grandfather chop wood. ஸோ இல்லை நீ வர முடியாது, ஏன்னா நீ கிராண்ட்ஃபாதருக்கு சாப்னா கட் பண்ணுறதுக்கு, வுட்டு கட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. Their father was in the army, posted in a distant part of the country, and Suresh and his grandfather were the only men in the house. Suresh was 8, chubby and almond eye. So their father was in the army. அவங்களோட அப்பா வந்து எங்கே இருக்காங்க, ஆர்மியில் இருக்காங்க. அவங்களுக்கு எங்கே போஸ்டிங்னா டிஸ்டன்ஸ் பிளேஸ், அந்த கண்ட்ரியில் இருக்க டிஸ்டன்ஸ் பிளேஸில் இருக்குது. சுரேஷும் கிராண்ட்ஃபாதர் மட்டும்தான் அவங்க வீட்டில் இருக்க ஒன்லி மென், அதாவது அவங்களுக்கு 2 ஆம்பளைங்க அவங்க வீட்டில் தான். சுரேஷ்க்கு 8 years ஆகுது. அவன் சப்பியாகவும் அல்மோண்டைனா அவனோட கண் வந்து பாதாம் இந்த ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Won't you be afraid to come back alone? He asked. Why should I be afraid? உனக்கு வந்து திரும்ப போயிட்டு பஜார் போயிட்டு திரும்ப வரும்போது உனக்கு பயமாக இருக்காதான்னு சுரேஷ் கேட்குறான். Why should I be afraid? ஏன் நான் பயப்படணும் அப்படின்னு கேட்குறான். There are ghosts on the hill. அந்த மலையில் அந்த ஹில்லில் கோஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஐ நோ, பட் ஐ வில் பி பேக் பிஃபோர் இட் கெட்ஸ் டார்க். கோஸ்ட் டோன்ட் அப்பியர் டியூரிங் த டே. ஆனால் எனக்கு தெரியும், நான் என்ன பண்ணிவிடுவேன், இருட்டுக்குள்ளே வந்துடுவேன், பகலில் என்ன வராது, கோஸ்ட் வராது, பேய் வராது அப்படின்னு சொல்கிறா பின்யா. உஷா. ஆர் தேர் மெனி கோஸ்ட் இன் த ruins? ஆஸ்க்ட் பின்யா. நிறைய கோஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பின்யா கேட்குறான். கிராண்ட்ஃபாதர் சேஸ் ஸோ. ஹீ சேஸ் தட் மெனி இயர்ஸ் ago, over 100 years ago, English people lived on the hill, but it was a bad spot, always getting struck by lightning, and they had to move to the next range and build another place. ஸோ கிராண்ட்ஃபாதர் எப்போ சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலீஷ் பீப்புள் அங்கே லீவ் பண்ணி, அதாவது வாழ்ந்துருக்காங்க. அது ரொம்ப பேட் ஸ்பாட்னா அடிக்கடி வந்து இடி மின்னல் தாக்கி அங்கே இருக்க மக்கள்லாம் இறந்துருவாங்க. ஸோ அதனால் அங்கே இருக்க பீப்புள் என்ன பண்ணுவாங்க, வேறு ஹில்லுக்கு போயிட்டுருப்பாங்க அப்படின்னு கிராண்ட்ஃபாதர் சொல்லியிருக்காரு. பட் இஃப் தே வெண்ட் அவே, ஒய் ஷுட் தேர் பி எனி கோஸ்ட்? எல்லோரும் தான் போயிட்டாங்களே, அப்புறம் ஏன் கோஸ்ட் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, பிகாஸ் கிராண்ட்ஃபாதர் சேஸ் டியூரிங் எ டெரிபிள் ஸ்டார்ம் ஒன் ஆஃப் த ஹவுசஸ் வாஸ் ஹிட் பை லைட்னிங் அண்ட் எவ்ரிஒன் இன் இட் வாஸ் கில்ட், எவ்ரிஒன் இன்க்ளூடிங் த சில்ட்ரன். ஸோ ஏன்னா கிராண்ட்ஃபாதர் சொல்லியிருக்காரு, ஒரு பெரிய ஸ்டார்ம் வந்து ஒரு ஃபேமிலியே லைட்னிங்னா மின்னல் தாக்கி இறந்துட்டாங்க, எல்லாருமே சகரிச்சிட்டாங்க, அந்த வீட்டில் இருந்த ஒவ்வொருத்தரும் செத்துட்டாங்க, இன்க்ளூடிங் சில்ட்ரனும் இறந்துட்டாங்க. வேர் மெனி சில்ட்ரன், நிறைய பசங்க இருந்தாங்கன்னு கேட்குறாங்க. There were 2 of them, a brother and sister. Grandfather says he has seen them many times when he has passed through the ruins late at night. He has seen them playing in the moonlight. ஸோ 2 பசங்க இருக்காங்க, ஒரு பிரதர் அண்ட் ஒரு சிஸ்டர். கிராண்ட்ஃபாதர் சொல்லியிருக்காரு, இருட்ட டைமில் நான் அந்த சைடு வழியாக வரும்போது பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த 2 பசங்களும் மூன்லைட்டில் விளையாடிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. Wasn't he frightened? No, old people don't mind seeing ghost. ஏன் பயப்பட்டார் தாத்தா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை வயசானவங்களாம் பேய்க்கு பயப்பட மாட்டாங்க. உஷா செட் அவுட் ஆன் ஹர் வாக் டு த பஜார் அட் 2 in the afternoon. ஸோ உஷா என்ன பண்ணுறா, வீட்டிலேருந்து ஒரு 2 மணிக்கு கிளம்புறா, மதியானம் 2 மணிக்கு கிளம்புறா பஜாருக்கு. இட் வாஸ் அபவுட் அன் ஹார்ஸ் வாக். அங்கேருந்து பஜாருக்கு போகிறதுக்கு 1 hour ஆகும். ஷி வென்ட் த்ரூ த fields, now turning yellow with flowering mustard, then along the saddle of the hill and up to the ruins. ஸோ அவள் என்ன பண்ணுற, இது வழியாக நடக்கிறான்னா 1 hour நடக்கும். அவள் எது வழியாக போகணுன்னா ஃபீல்ட்ஸு,
and then வந்து yellow flowering mustardனா அந்த கடுகு செடி, then along the saddle of the hill and up to the ruins அந்த பழைய பாழடைஞ்ச வீட்டு வழியாக போகணும். The path went straight through the ruins. Usha knew it well. She had often taken it while going to the bazaar to do weekly shopping or to see her aunt who lived in the town. ஸோ எப்போவுமே அவள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து த்ரூ த ruins வழியாக போயிடுவா. அவளுக்கு அது நல்லாவே தெரியும். She had often taken it while going to the bazaar to do the weekly shopping. ஸோ அவள் வந்து வீக்லி ஷாப்பிங் போதெல்லாம் அவள் என்ன பண்ணுவாள், அவங்களோட ஆன்ட்டி டவுனில் இருக்க ஆன்ட்டியை பார்த்துட்டு தான் வருவாள். Wildflowers grew in the crumbling walls. A wild plum tree grew straight out of the floor of what had once been a large hall. ஸோ வைல்ட் ஃப்ளார்ஸ்னால் காட்டில் இருக்க அந்த பூலாம் என்ன பண்ணியிருக்கு, க்ரம்லிங் வால்ஸ், அந்த வால்ஸ் எல்லாம் சுற்றிட்டு வந்திருக்கு. A wild plum tree grew straight out of the floor of what had once been a large hall. ஒரு பெரிய பழடிஞ்ச பங்களாவில் இந்த ஒரு ஹால் வழியாக என்ன பண்ணியிருக்கு, இந்த ப்ளம்மோட ட்ரீ வந்து போயிருக்கு. Its soft white blossoms had begun to fall. Lizards scuttled over the stones while a whistling thrush, its deep purple plumage glistening in the soft sunshine, sat in an empty window and sang its heart out. அவள் போகிற வழியில் என்னெல்லாம் பார்க்குறாளோ அதெல்லாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பழடிஞ்ச பங்களா வழியாக அந்த ட்ரீஸ் போகுது, இட்ஸ் ஒயிட் blossoms அதில் இருக்குது, கீழே கொட்டுது. lizards scuttled over the stones, lizard எல்லாம் போகுது, மூவ் ஆகுது. and then whistling thrushன்றது ஒரு பேர்டு, அது வந்து அதோட சாங் வந்து சாஃப்டாக இருக்குது. glistening the soft sunshine, sat in an empty window and sang its heart out. ஸோ அது நல்லா பாடுறது, இதெல்லாமே சொல்கிறாங்க. Usha sang to herself as she tripped lightly along the path. அவளும் என்ன பண்ணிகிட்ருக்கா, அந்த பாட்டோட அந்த பேர்டோட அவளும் சேர்ந்து பாடிட்டுருக்கா. Soon she had left the ruins behind. The path dipped steeply down to the valley and the little town with its strangling bazaar. ஸோ அதுக்கப்புறமா அவள் என்ன பண்ணுறா, அது வழியாக போயிட்டு பாடிட்டே போயிடா. தென் அவள் வந்து she had left the ruins behind. அதுக்கப்புறமா அந்த ruins-ஆ கடந்து போயிட்டா. the path dipped steeply down to the valley. அதுக்கப்புறம் அந்த வழி வந்து கீழே இறங்குது, பள்ளத்தாக்கு மாதிரி கீழே இறங்குது. and the little town with its straggling bazaar. அதுக்கப்புறமா தான் அங்கே வந்து பஜார், அந்த கீழே டவுனில் இறங்கின ஒன்று தான் பஜார் வருது. டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன்ஸ், அதாவது அந்த வழி வந்து ரொம்ப ஸ்ப்ரெடிங் அவுட் இன் டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன்ஸில் இருக்குது. She had 2 rupees of her own saved up, and she used the money to buy herself a necklace of amber-colored beads from an old Tibetan lady who sold charms and trinkets from a tiny shop at the end of the bazaar. ஸோ அவளுக்கு நம்ம வந்து 2 ரூபாய் சேர்த்து வச்சுருக்கா, 2 rupees சேர்த்து வச்சுருக்கா. She used the money to buy herself. அவளுக்காக என்ன வேணுமோ அதை வாங்கிக்கிறா. a necklace of amber color. ஆம்பர் கலர்னால் இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள், அதுதான் ஆம்பர் சொல்லுவாங்க. அந்த கலரில் இருக்க பீட்ஸ் வாங்குறா. அண்ட் யார்கிட்ட வாங்கினா, திபெத்தியன் லேடி, ஓல்டு திபெத்தியன் லேடி கிட்ட இருந்து. அவங்க வந்து நிறைய சாம்ஸு, ட்ரிங்க்லன்ஸ், இதுவும் அந்த பிக்சரில் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமே தான், இதெல்லாம் விற்கிறாங்க. அவங்கக்கிட்ட இருந்து இதை பஜாரில் வாங்குறா. அட் த எண்ட் ஆஃப் த பஜாரோட எண்டில் இருக்க அந்த ஷாப்பு, அங்கே போயிட்டு வாங்குறா. உஷா met her aunt லக்ஷ்மி who took home for tea. ஸோ அந்த வழியில் வந்து அவங்களோட ஆன்ட்டி லக்ஷ்மியை பார்க்குறா. அவங்க பார்த்துட்டுனா அவங்க என்ன சொல்கிறாங்க, டீ சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. Usha spent an hour in Aunt Lakshmi's little flat above the shops, listening to her aunt talk about the ache in her left shoulder and the stiffness in her joints. ஸோ ஒரு 1 hour கிட்ட அங்கே ஆன்ட்டியோட வீட்டில் அவள் ஸ்பெண்ட் பண்ணுறான். அபோவ் த ஷாப்ஸ்க்கு மேலே இருக்க அந்த வீட்டில் இது பண்ணுறா. அதுக்கப்புறமா அவங்களோட இதெல்லாம் கேட்குறா, அவங்களோட வலியெல்லாம், அவங்களுக்கு வந்து ஷோல்டர் வலி, அந்த ஸ்டிஃப்னஸாக இருக்குது ஜாயின்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டுட்ருக்கா. She drank 2 cups of sweet hot tea, and when she looked out of the window, she saw that dark clouds had gathered over the mountains. ஸோ அது 2 கப்புக்கு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வெளியில் ஜன்னல் வழியாக பார்க்கும்போது நிறைய க்ளவுட்ஸ்லாம் கேதர் ஆகிட்டு என்ன ஆகுது, இருட்டுற மாதிரி தெரியுது. Usha ran to the cobbler's and collected her mother's slippers. The shopping bag was full. ஸோ அவங்க மம்மியோட ஸ்லிப்பரை வாங்கி பேக்கில் வச்சுக்கிறா. ஷாப்பிங் பேக்கும் ஃபுல் ஆகிடுச்சு, தேவையானது எல்லாமே வாங்கிட்டா. She slung it over her shoulder and set out for the village. அதுக்கப்புறமா ஷோல்டரில் மாட்டிக்கிட்டு அவள் என்ன பண்ணுறா, வில்லேஜுக்கு போகிறான். So students, today we completed section 1 in prose unit 2. So you just read the
section line by line, underline the words. If it is difficult means refer the dictionary and find out the meaning of the difficult word. Read again and again. At least you have to read the section 5 times. And after the section you have some glossary. Totally you have 9 glossaries. So meanings அதை வந்து என்ன பண்ணுங்க, you just read it 5 times. Okay, read the section 5 times as well as the glossary also read it 5 times. Thank you. We will see in our next class for section 2.